டே 3 காலையில் 3:30க்கு எழுந்துட்டு அன்னைக்கான ஷெடியூல் போட்டிருந்தேன். ஷெடியூல் போட்டுட்டு அதில் என்னென்ன வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 3 போயம்ஸ் அண்ட் 4th என்ன போட்டிருந்தேன்னா ப்ரோஸ் அண்ட் போயம்ஸோட ஆத்தர்ஸ் வந்து படிக்கணும்னு போட்டிருந்தேன். அண்ட் மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கவர் பண்ணணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத போட்டிருந்தேன். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 2 திருக்குறள் அண்ட் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணணுன்ட்டு அண்ட் யூனிட் 8 ரோல் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே போல் போயம்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆத்தர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் ஆத்தர் பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மீனிங்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தென் அந்த போயம்ஸை ரீட் பண்ணிவிட்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸை ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் ஒவ்வொரு லைன்ஸுக்கும் உள்ள மீனிங்ஸ் பார்த்துட்டு தென் அபவுட் த ஆத்தர்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்மளே சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் தென் என்னால் புக் பேக் கொஷின் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு தடவை ஏதாவது ஒரு சேனலை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதோட மீனிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுட்டு அண்ட் தென் புக் பேக் கொஷின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களால் முடியலன்ற பட்சத்தில் திருப்பியும் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிவிட்டு அண்ட் தென் சால்வ் பண்ணி பாருங்கள். அது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபியூ சேனல்ஸில் வந்து அந்த டாபிக் லைக் அந்த ஒரு பர்டிகுலர் போயம்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் தென் அவங்களே கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அன்றைக்கி எல்லா போயம்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் ஆத்தர்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நான் வந்து டே 2ல் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க வின் அண்ட் ஷைனில். ஸோ அந்த டெஸ்ட்டு போட்டிருந்தேன். அண்ட் தென் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த டெஸ்ட்டு போட்டிருந்ததை வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்தேன். 44 out of 50 வந்திருந்தது. ஸோ நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆன்சர் கீழே செக் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் என் கூட படிக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.